அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே. அவனின் புறத்திலிருந்து சலாமும் சலவாத்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக பல்வேறுபட்ட அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனை தினமும் ஒவ்வொரு ஜுசுக்களாக ஓதி முடிக்க வேண்டும் என்று எங்களுடைய மனதிலே நாங்கள் பல்வேறுபட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உண்மையான இறை விசுவாசிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவை நேசிக்கக்கூடிய முழு மூமின்களாக, பூரணமான ஒரு மூமினாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், மேலும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது என்று சொன்னால், இறைவன் எமக்கு எதனை சொல்லி தந்திருக்கின்றான், அவருடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எதனை எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள், செய்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதை அறிந்தால்தான் நாங்கள் அதனை எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் இறைவனுக்கு பொருத்தமான அடியார்களாக நாங்கள் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இன்று எமது இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறுபட்ட அநாகரிகங்கள், பல்வேறுபட்ட அனாச்சாரங்கள் இன்று எமது இஸ்லாமிய சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரண கருத்தாக்களாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களாகிய நாங்களாகவே இருக்கின்றோம். எனவே எமது சமுதாயத்தை, எமது இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் ஒரு சீரான வழியிலே அதனை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய ஏவல்களை, இறைவனுடைய தடைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹலிரத்துன், இந்த துன்யா இருக்கின்றதே, இந்த இம்மை இருக்கின்றதே, இது சுவையானது, இனிமையானது, பசுமையானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய உங்களை இதிலே பிரதிநிதியாக ஆக்கி இருக்கின்றான். அதே போன்று நீங்கள் எப்படியான செயற்பாடுகளை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, நீங்கள் இந்த இம்மையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபித்னத பனி இஸ்ராயீல கானத் ஃபின் நிசா ஃபஇன்ன அவ்வல் ஃபித்னா, பனு இஸ்ரவேலர்களிலே ஃபித்னா, முதலாவது ஃபித்னா நிகழ்ந்தது பெண்களிலேதான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எமது சமுதாயத்திலே நிகழக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பவர்கள் ஆண்களை விட பெண்களாகவே இருக்கின்றார்கள். காரணம் என்ன? எம்மிடத்திலே மார்க்க கல்வி எம்மிடத்திலே பற்றாக்குறையாக இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள், இவற்றையெல்லாம் செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்கள், இவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றார்கள் என்ற சட்ட திட்டங்களை, இஸ்லாத்தின் வரையறைகளை அறியாதனால்தான் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட அனாச்சாரங்கள் இன்று எமது சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக நாங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த அல் குர்ஆன், அல் ஹதீஸை, இறைவனுடைய வேதம், நபி அவர்களுடைய சுன்னத், இந்த இரண்டையும் நாங்கள் அறிந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இறைவனுடைய திருப்தியை பெற்று மறுமையிலே வெற்றி அடையலாம். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் கல்வி என்று வருகின்ற போது உலக கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கின்றோம். எதற்காக? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் தனது அன்றாட செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே உலக கல்வியை கற்று அதன் மூலம் ஒரு தொழிலையோ வேறொரு வேலையையோ மேற்கொள்வதன் மூலமாகத்தான் அவன் தன் வாழ்க்கைக்குரிய சம்பாத்தியத்தை பெற்றுக் கொள்கின்றான். எனவே உலக கல்வியை கற்றுக்கொள்வதை இஸ்லாம் தடுக்கவில்லை. உலக கல்வியை கற்பதுடன் ஒரு மனிதன் மார்க்க கல்வியும் அவனிடத்திலே இருக்க வேண்டும்.
மார்க்கத்தின் வரையறைகளை மீறாமல் அவன் உலக கல்வியை கற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மறுமையிலே வெற்றி இருக்கின்றது. எனவே மார்க்க கல்வி என்று சொன்னால் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலி மூலமாக இறக்கி வைத்த அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆனின் சட்டதிட்டங்கள், அல் குர்ஆன் எவற்றையெல்லாம் எமக்கு சொல்லி இருக்கின்றதோ அவைகளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய கலாச்சாரம். இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாச்சாரங்களிலே மிகவும் சிறந்தது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த கலாச்சாரம், வழிகாட்டல் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த இரண்டையும் நாங்கள் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு இஸ்லாம் கூறுகின்ற முறைப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களிலே எவர்கள் அல்லாஹ்வை விசுவாசித்த மூமின்களாக, முழுமையான மூமின்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும், அதே மாதிரி எவர்களெல்லாம் கல்வியை கற்றறிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா படித்தரங்களை உயர்த்துகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏவி இருக்கின்றான். ஆணாயினும் பெண்ணாயினும் நாங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கற்றால்தான் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த முறையிலே நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இன்று உலக கல்விக்காக இன்று மனிதன் எத்தனையோ கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றான். எத்தனையோ இரவு பகலாக அவன் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவிக்கின்றான். காரணம் என்ன? இந்த உலக கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக. அதை நாங்கள் மார்க்க கல்வியை கற்பதிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றோம், எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுக்கின்றோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர மற்ற அனைவர்களும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கூட மார்க்க கல்வியை கற்பதிலே நாங்கள் ஊக்கமளிப்பதில்லை. மாறாக என் குழந்தை இந்த உலகத்திலே ஒரு சிறந்த பட்டத்தை பெற வேண்டும், ஒரு சிறந்த தொழிலை அடைய வேண்டும், இங்கே என் குழந்தையின் வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்று பல்வேறுபட்ட பெற்றோர்களுடைய இலட்சியங்கள் அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தம் எம்மை எப்போது வந்தடையும் என்று சொன்னால் நாங்கள் இறைவனுக்கு பொருத்தமான அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் தான் மறுமையிலே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இன்று நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம், எமது பக்கத்து வீட்டிலே ஒரு குழந்தை ஒரு பரீட்சையிலே சித்தி அடைந்து விட்டது என்று சொன்னால், எமது குழந்தைக்கு அதிலே குறைந்த சித்தி என்று சொன்னால் அவ்விடத்திலே எங்களுக்கு மனதில் ஒரு பொறாமை ஏற்படுகின்றது. இப்படி உலக கல்வியிலே ஒரு குழந்தை முன்னேறி செல்கின்ற போது எமது குழந்தை பின்னடைந்தால் அந்த இடத்திலே எங்களுக்கு பொறாமை வருகின்றது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலே பொறாமைப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் தெரியுமா? லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன், இரண்டு மனிதர்களிலே தவிர பொறாமை கிடையாது. ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் கிதாப ஃபஹுவ யக்லி பிஹா வ யுஅல்லிமுஹா, ஒரு மனிதன் இருக்கின்றான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுட்பத்தை கொடுத்திருக்கின்றான், மார்க்க கல்வியை கொடுத்திருக்கின்றான். அதன் மூலம் அவன் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றான். அல்லிமுஹா, தெரியாதவர்களுக்கு அதனை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மனிதனை பார்த்து நீ பொறாமைகள், ஏன் நான் இந்த மனிதனை போன்று வரக்கூடாது? இறைவன் இந்த மனிதனுக்கு இப்படியான நுட்பங்களை கொடுத்து அவன் மார்க்க கல்வியை கற்று சிறந்து விளங்குகின்றானே, ஏன் அதே மாதிரி நான் வரக்கூடாது என்று மார்க்க கல்வியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வி எந்த மனிதரிடம் இருக்கின்றதோ அந்த மனிதரை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும், அதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம். எனவே மார்க்க கல்வி என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் இறைவன் எமக்கு இறக்கி வைத்த அல் குர்ஆனும், இந்த இரண்டையும் நாங்கள் கற்றுவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இறைவனுடைய அருளால் ஒரு மார்க்க அறிஞராக மாற முடியும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அல் குர்ஆன் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய மொழிகள், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், ஹதீஸ்கள் இன்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஆதாரமான கிரந்தங்கள் இன்று எமது புத்தக நிலையங்களிலே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவற்றை நாங்கள் வாங்கி கற்க வேண்டும். ஆண்களாயினும் பெண்களாயினும் மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுவிட்டோம் என்று சொன்னால் எமது சமுதாயம் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கங்கள், இஸ்லாமிய சட்டதிட்டங்கள்
நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக மாறுவதற்கு நாங்கள் மார்க்க கல்வியை கற்பது வழிவகுக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் மார்க்கத்தை கற்பதற்குரிய ஆர்வத்தை இன்னும் தந்து எமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.